வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெல்ப் டெஸ்க் மாடியூல்ல ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் கோட் கிரியேட் பண்றதாகட்டும், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்றதாகட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல்டு சர்வீஸ்க்கு வந்து நம்ம டீம் வந்து ஃபீல்டு சர்வீஸ் டீம் வந்து அனுப்புறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி கொரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் அதுக்கான டீம் அந்த ஹெல்ப் டெஸ்க் டீமே வந்து அவங்களுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா டிக்கெட்ஸ் வந்து சீக்கிரமாகவே ரிசால்வ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஓடல இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல கான்ஃபிகரேஷன்ல ஹெல்ப் டெஸ்க் டீம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல கஸ்டமர் கேர்ல பாத்தீங்கன்னா இங்க கீழே ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் ரீஃபண்ட் அண்ட் கூப்பன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து நான் ஃபீல்டு சர்வீஸ் அப்படின்றத வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் டிக் பண்ணிருக்கேன். ஸோ அதை வந்து டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சேல் ஆர்டர் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ நியூவா ஒரு கஸ்டமர் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆனூர் டெரேஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட்டிவ் ப்ராடக்ட். ஸோ இந்த அந்த இன்டர்லிங்க்குள்ளேயே போனோம்னா நமக்கு வந்து டைரெக்டாக இந்த ப்ராடக்ட்டுக்கான இதுக்குள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? நான் வந்து நியூவில் சும்மா வாஷிங் மிஷின் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ப்ராடக்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி வந்து எடுத்துடுறேன். ஸோ இதை வந்து நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டு டெலிவரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ நம்ம டெமோக்காண்டி நான் ஒன்று அப்படின்ற மாதிரி மேனுவலாக கொடுத்து வேலிடேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் வந்து நான் வந்து சேல்ஸ் கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்து நான் இன்வாய்ஸும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் கேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து ரைஸ் ஆகுது. ஓகேங்களா? நான் நியூவில் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாஷிங் மிஷின் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிக்கெட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து அசைன்டு நம்ம யாருக்கு அசைன் பண்ணுறோமோ அந்த பர்சன், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டமரோட நேம். ஸோ இங்கே வந்து ஸ்ரீ அனூர் ட்ரேடர்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் இந்த லீடுக்கான பீரியாரிட்டி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டேக் கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா நான் வந்து இந்த ஃபாலோ அப் வந்து அவங்க வந்து இன் ப்ராக்ரஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதுக்கான சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீல்டு சர்வீஸ் வந்து நம்ம வந்து அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அசைன் பண்றதுக்கு டைரக்டா இவங்களுக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த எனபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்க பிளான் இன்டர்வென்ஷன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணும்போது டைரக்டா கிரியேட்டிவ் ஃபீல்டு சர்வீஸோட டாஸ்க் வந்து அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆகுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ இது மூலியமா அவங்க வந்து வாஷிங் மிஷின் சர்வீஸ் அப்படின்ற ஹெட்டிங்ல நான் வந்து எந்த ப்ராஜெக்ட் ஐ மீன் ஃபீல்டு சர்வீஸ் ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒர்க் டெம்ப்ளேட் இதுதான். தென் கஸ்டமர் யாரு அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து கிரியேட் டாஸ்க் கொடுத்தோன்னா வெறும் டாஸ்க் மட்டும் கிரியேட் ஆகிடும். ஸோ நான் கிரியேட் அண்ட் வியூ கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வியூ பண்ணணுன்றதுனால நான் வந்து கிரியேட் அண்ட் வியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ கிரியேட் பண்ணி வியூ கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து வாஷிங் மிஷின் சர்வீஸ் அப்படின்றதும் தென் ப்ராஜெக்ட் வந்து ஃபீல்டு சர்வீஸ். ஓகேங்களா? டேக் நம்ம கொடுக்கணும் அப்படின்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கஸ்டமர் ஆட்டோ ஃபில்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு சர்வீஸ்க்கு யாரை வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே கொடுக்கலாம். நான் வந்து ராம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் பிளான்டு என்னைக்கு வந்து நம்ம பிளான் பண்ணணும், இந்த சர்வீஸ் வந்து என்ன டேட்ல வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளே இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 17/18 அப்படின்றத கொடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அலோகேட்டட் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா 16/17 அசைன் பண்ணியிருக்கோம். ஒரு மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாரண்டி ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்கு. தென் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இந்த வாஷிங் மிஷின் பற்றின விஷயங்கள் இல்லைன்னா அதோட பிடிஎஃப் சம்ம ஃபோட்டோ இமேஜஸ் எதுனாலும் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஷீட் இன்கேஸ் அவங்க வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து அந்த எம்ப்ளாயி வந்து டைம் ஷீட் வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் 16 கொடுத்துக்கிறேன். சும்மா இப்போ சாம்பிளுக்கு ராம் அப்படின்ற கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஒர்க் பண்ணாங்க ஃபார் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க 16ஆம் தேதி போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நாளைக்கு அவங்க போறாங்க அப்படின்னா நாளையோட டைம் ஷீட் வந்து இங்கே கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப் டாஸ்க். ஸோ இதுக்கு கீழே இன்னொரு ஏதாவது டாஸ்க் இருக்கு அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஸோ கிளீனிங் வந்து கம்பல்சரி பண்ணணும். ஸோ அப்போ கிளீனிங் வந்து ஒரு டாஸ்காகவே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபோ
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எந்த கம்பெனிக்கான கிரியேட் பண்ண சீக்வன்சஸ், ஸோ அதுக்கான இது பேரண்ட் டாஸ்க் என்ன அப்படின்றதெல்லாம் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் டெஸ்க்ல இருந்து பார்த்துருக்கோம். இன்கேஸ் அந்த ஹெல்ப் டெஸ்க் டீம், ஐ மீன் இந்த ஹெல்ப் டெஸ்க்ல இந்த டிக்கெட் வழியாகவும் நம்ம வந்து டேரக்டா டாஸ்க்கு போகலாம். இங்கே ஸ்மார்ட் பட்டன் இருக்கும். ஸோ அது மூலியமா டாஸ்க்கு போக முடியும். இன்கேஸ் இல்லை வெளியில பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து டேரக்டா வெளியில வந்துட்டு ஹோம் பேஜ் வந்துட்டு ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அங்க போனோம் அப்படின்னா இங்க வந்து ஃபீல்டு சர்வீஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த டாஸ்க் வந்து உள்ள இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிளான்ல போயிட்டு இருக்கலாம். இல்ல இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு, அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க வந்து சைன் இன் ரிப்போர்ட்டு, சென்ட் ரிப்போர்ட்டு, ஸோ மார்க்கஸ் டன் கொடுத்துட்டோம்னா மார்க்கஸ், ஐ மீன் அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இன்கேஸ் அந்த அந்த இந்த மிஷின் ஒர்க் நடக்கும்போது ஏதாவது ப்ராடக்ட் வந்து நம்ம எடுக்கிறோம், ஐ மீன் வேணும் தேவைப்படுது அப்படின்னா இங்க வந்து ப்ராடக்ட்ன்ற சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ நம்ம வந்து டைரக்டா நம்ம கிட்ட ப்ராடக்ட் வந்து ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ அதுக்கான என்னென்ன ப்ராடக்ட்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்றத இங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆஃப்டர் நீங்க வந்து ஸோ இந்த வாஷிங் மிஷினுக்கு சர்வீஸோட சேர்த்து இந்த ப்ராடக்ட்டுக்கும் நீங்க வந்து சேல் இன்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம வந்து அதை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேல் ஆர்டர்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எடுத்துன யூஸ் பண்ண ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் எல்லாமே இங்கே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிரியேட் இன்வைஸ் கொடுக்கலாம். இல்லைனா சென்ட் டு கஸ்டமர்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. தென் இதை வந்து நான் மார்க்கஸ் டன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதுக்கு கிரியேட் இன்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கும் தென் வந்து நீங்க வாஷிங் மிஷின் சர்வீஸ்க்கு என்ன சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இல்ல அண்டர் வாரண்டினா ப்ராடக்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் வந்து கஸ்டமர் கேர்க்குள்ள போறேன். ஸோ இந்த வாஷிங் மிஷினுக்கான இது வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து நம்ம டாஸ்க் கொடுத்து எல்லாமே அங்கே அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தாச்சு இல்லையா, ஃபீல்டு சர்வீஸ்க்கு. ஸோ அது வந்து இன்னும் ஃபீல்டு சர்வீஸ்க்கான டீமுக்கான டாஸ்க்கு. ஸோ அதை வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.